ஹாய் மக்களே, நான் உங்கள் எம்பி. இன்றைக்கி வந்து வெயிலுக்கு இதமான ஒரு சூப்பரான ஒரு கடைகள் தான் பார்க்க போகிறோம். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், பொன்னாங்கண்ணி கீரை பருப்பில் போட்டு தான் கடைய போகிறோம். சூப்பராக வெயிலுக்கு சூப்பராக இருக்கும். வெயில் டைம்லலாம் அதிகமாக இந்த பொன்னாங்கண்ணி கீரையெல்லாம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. வாங்க இப்போ அதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துடலாம். பொன்னாங்கண்ணி கீரை வந்து ஒரு கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு 150 கிராம் துவரம்பருப்பு வந்து ரெண்டு தண்ணி வாஷ் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு சிட்டிகை அளவுக்கு வெந்தயம், அதையும் எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் 1/4 டேபிள் ஸ்பூனுக்கு மஞ்சத்தூள். அப்புறம் தக்காளி வந்து ஒரு சின்ன சைஸ் தக்காளி, ரொம்ப பெரிய சைஸாக நிறையா வேண்டியதில்லை, சின்ன சைஸு. அதுக்கடுத்து ஒரு 5 பல் பூண்டு, வந்து தாளிக்கிறதுக்காக ஒரு 5 பல் பூண்டு, வரமிளகா. அப்புறம் வந்து ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் வச்சுக்கலாம். அப்புறம் ஜீரகம் வந்து ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன். அதுக்கடுத்து புளி வந்து ஊற போட்டிருக்கேன். ஒரு 50 கிராம் புளி, கொஞ்சமாக இருந்தால் போதும், லைட்டாக அது ஊறட்டும். இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த துவரம்பருப்பில் இந்த கீரையை வந்து ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ கீரை வந்து அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், கீரை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனுக்கு மஞ்சத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு அது கூடவே வெந்தயம் ஒரு சிட்டிகை சொன்னல, அதையும் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இதை குக்கர் மூடி போட்டு பருப்பு வேகிற அளவுக்கு நல்லா ஒரு 5 விசில் 6 விசில் அந்த ரேஞ்சில் விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், விசில் வந்து ஒரு 5லேருந்து 6 விசில் வரைக்கும் விட்டு ஆவி ஃபுல்லாக அடங்கி வச்சு நல்லா சாஃப்டாக வெந்திருக்குன்னு நினைக்கிறேன். சூப்பர் சாஃப்டாக வெந்துருச்சு பருப்பும் கீரையும். இப்போ இதை வந்து மத்து வச்சு நல்லா கடைஞ்சிக்கலாம். மத்து வச்சு இந்த மாதிரி நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட மத்து இல்லாதவங்க, பேச்சுலர்கிட்டையெல்லாம் மத்து கண்டிப்பாக இருக்காது. அப்போது இந்த குழம்பு ஊற்றுற கரண்டி இருக்குது பார்த்தீங்களா, அந்த கரண்டியை வச்சுட்டு நீங்கள் அப்படியே ஓரத்தில் இப்படி நசுக்கி என்ன கடைஞ்சிக்கலாம். குழம்பு ஊற்றுற கரண்டி வச்சுட்டு நீங்கள் அப்படியே ரொட்டேட் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா கடைஞ்ச மாதிரி நல்லா பருப்பும் கீரையும் நல்லா மசிஞ்சு வந்துடும். பேச்சுலர்ஸ் அப்படி பண்ணிக்கிங்க. பாருங்கள், இந்த மாதிரி கடைஞ்சி எடுத்துக்கலாம். இப்போது இதுக்கு வந்து ஒரு தாளிப்பு மாதிரி கொடுத்து எடுத்துடலாம், சூப்பராக இருக்கும். பாருங்கள், தாளிப்புக்காக அடுப்பில் கடாய் வச்சாச்சு. கடாய் வந்து சூடானதும் தாளிக்கிற அளவுக்கு தேவையான அளவு சும்மா கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனுக்கு கொஞ்சமாக கடுகு வந்து சேர்த்துங்க. பாருங்கள், கடுகு பொரிய ஆரம்பித்ததும் இந்த டைமில் ஒரு 5 பல் பூண்டு வந்து அதையும் சேர்த்துங்க. பூண்டு வந்து நல்லா பொரியட்டும். பாருங்கள், பூண்டு வந்து பொரிஞ்சதும் நம்ம வெட்டி வச்ச சின்ன சைஸ் வெங்காயத்தை இதில் அப்படியே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது கூடவே ஜீரகம்
ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனுக்கு ஜீரகம் அதையும் சேர்த்துக்கலாம். அது கூடவே வரமிளகாயும் சேர்த்துக்குங்க. ஒரு 5 வரமிளகாய் சேர்த்துட்டு இதை நல்லா அந்த எண்ணெயிலே எல்லாமே நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வரட்டும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கிங்க. பாருங்கள், வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வதங்கிருச்சு. இந்த டைமில் சாம்பார் தூள் வந்து 1 டேபிள் ஸ்பூனுக்கு சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். சாம்பார் தூள் சேர்த்துனிங்கன்னா நல்லாயிருக்கும். இது வந்து வீட்டில் அரைச்சது. நான் வேற ஒரு வீடியோவில் சாம்பார் தூள் எப்படி சூப்பரான டேஸ்ட்டில் வர்ற மாதிரி எப்படி சாம்பார் தூள் அரைக்கிறதுங்கிறத நான் வீடியோவில் போடுறேன். போட்டுட்டு இது கூட தக்காளி வந்து சின்ன சைஸ் தக்காளி நம்ம வெட்டி வச்சோம் இல்லையா, அதை அப்படியே சேர்த்துட்டு அப்படியே கிண்டி விட்டுக்கலாம். தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வரட்டும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், தக்காளி வந்து நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் ஒரு லேசாக கொஞ்சமாக 5 விரலுக்கு அடங்குறாப்புல கொஞ்சமாக மல்லித்தலை வந்து சேர்த்துக்குங்க. சும்மா ஃப்ளேவருக்காக நல்லாயிருக்கும். மல்லித்தலை இருந்தால் சேர்த்துக்குங்க. சேர்த்திங்கன்னா நல்லா ஒரு மணமாக நல்லா ஃப்ளேவர் ஸ்மெல் கொடுக்கும், நல்லாயிருக்கும். சேர்த்த உடனே ஒரு கிண்டி விட்டுட்டு உடனே புளி வந்து ஒரு கொஞ்சமாக, இது வந்து நம்ம வீட்டில் டீ குடிக்கிற ஒரு சின்ன கிளாஸ் அளவுக்கு தண்ணி இருக்கும். அளவில் பார்த்திங்கன்னா ஒரு 150 ml இருக்கும். 100லேருந்து 150 ml அளவுக்கு இருக்கும். அதை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா ஒரு லைட்டாக ஒரு கொதி வரட்டும். அப்போ தான் அந்த புளியோட பச்சை வாடையெல்லாம் போகும். அதனால் ஒரு கொதி விட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், புளி ஊற்றி ஒரு 5 நிமிஷமாக கொதிக்குது. இதனுடைய பச்சை வாடையெல்லாம் போயிடுச்சு. புளி வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பப்பட்டால் புளி ஊற்றிக்கலாம், வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிடலாம். புளி எதுக்காக நம்ம ஊற்றுறோம்னா, வெயில் டைமில் இந்த மாதிரி கீரை வகைகள்லாம் செய்கிறோம், கடையிறோம் அப்படின்னா லைட்டாக புளி சேர்த்துக்கிட்டிங்கன்னா கடைஞ்ச கீரை வந்து நைட்டு வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். கெட்டு போகாமல் இருக்க தான் நம்ம வந்து புளி வந்து லைட்டாக சேர்க்குறோம், அதுக்காகத்தான். மற்றபடி புளி வந்து ஆப்ஷனல் தான். புளி சேர்த்தியும் செய்யலாம், சேர்க்காமையும் செய்யலாம். புளி சேர்க்காமல் நீங்கள் வேண்ட வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வணக்கிட்டு கூட கடைஞ்ச கீரையை வந்து ஆட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி தாளிப்பு கொடுத்து நீங்கள் பண்ணிக்கலாம். பாருங்கள், புளி தண்ணியோட பச்சை வடையெல்லாம் போயிடுச்சு. இப்போது நான் கடைஞ்சி வச்ச இந்த பொன்னாங்கண்ணி கீரையை குக்கரில் வந்து நம்ம வேக வச்சு பருப்போடு வேக வச்சு கடைஞ்சி வச்சோம் இல்லையா, அந்த கீரையை வந்து நான் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், நம்ம பருப்பு கீரையும் கடைஞ்சி வச்சதை ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷத்துக்கு இதை வந்து நல்லா அப்படியே கொதிக்க விடுவோம். பாருங்கள், நல்லா ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம குழம்புல உப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி வந்து பருப்பில் உப்பு போட்டு தான் வேக வச்சேன். போடலைன்னா நீங்கள் வந்து டேஸ்ட் பண்ணி போட்டுக்குங்க. நான் வந்து உப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து உப்பு பத்தலை, அதனால் உப்பு வந்து நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்குங்க. அவ்வளோதாங்க. சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நல்லா கிண்டி விட்டுக்கலாம். பாருங்கள், ஒரு சூப்பரான ஹெல்த்தியான பொன்னாங்கண்ணி
பருப்பு கீரை கடையல் ரெடி. இதே மாதிரி நீங்களும் சமைச்சு ஃபேமிலியோடு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இதே மெத்தடில் நீங்களும் சமைச்சு எனக்கு ஃபீட்பேக் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுவோம் மக்களே. அப்புறம் வீடியோவுக்கு வந்து ஒரு தம்ஸ் அப் லைக்கை போட்டுட்ருங்க. சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. நம்ம இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். அப்புறம் குழந்தைங்களுக்கு வந்து அடிக்கடி இந்த மாதிரி பண்ணாங்க கீரை வகைகள்லாம் அதிகமாக கொடுங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. கீரைனாலே கீரை வகைகள் எப்போவுமே ஒரு மருத்துவ குணம் உடையது. அதுலேயும் பொன்னாங்கண்ணி கீரை பார்த்திங்கன்னா உடம்புக்கு வந்து ரொம்ப குளிர்ச்சி தரக்கூடியது. வெயில் டைம்லலாம் அதிகமாக கொடுங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. உடல் சூட்டை தணிக்கும். இந்த உடல் சூட்டுனால் வர வயிற்று வலி, உடல் உஷ்ணம், வயிறு உபாதைகள் இதெல்லாம் வந்துட்டு வராது. ஓகே மக்களே, நம்ம வேறு ஒரு வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ.